மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடத்தி கப்பம் பெறுதல் என்கின்ற விடயத்திலே இப்போது உதவியாக சென்றவர்கள் அல்லது துணையாக சென்ற பலர் சாட்சிகளாக மாறியிருப்பதாக கூறப்படுகின்றது. கருணா விவகாரம் தொடர்பில் குறிப்பிட்டோம். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் சிவனேசதுரை சந்திரகாந்த் பிள்ளையான் இன்று சிறையில் இருக்கின்றார். பிள்ளையான் சிறையில் இருந்தால் அந்த கட்சி இப்போது துணைத் தலைவர் திரவியம் அல்லது ஜெயம் எனக்கூடியவரால் இயக்கப்படுகின்றது. ஜெயம் அவர்கள் துணைத் தலைவராக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரசாந்தன் அவர்கள். இந்த பிரசாந்தன் அவர்கள் கட்சியை கொண்டு செல்லுகின்ற போது இப்போது கருணாவினுடைய ஈடுபாடு அதிகரிக்கின்றது. கருணாவை பார்த்தீர்கள் என்றால் அவர் இப்போது அந்த கட்சியினுடைய ஒரு நிழல் தலைவராகவே தன்னை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது பிள்ளையானவர்கள் ஒருவேளை பிள்ளையான் மீதான வழக்கு விசாரணைகள் அல்லது குற்ற விடயங்கள் தொடர்பான நீதிமன்ற விவகாரங்கள் தீவிரப்படுத்தப்படுகின்ற போது அந்த கட்சி தனக்கான ஒரு தலைவரை தேடிக்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அந்த கடப்பாடு இப்போது பொதுவாகவே எல்லோருடைய கண்ணுக்கும் தெரிகின்ற வகையில் கருணா அவர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவராக வருகின்ற வருடம் இடம்பெறுகின்ற தேசிய மாநாட்டிலே அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனையே அயல் நாடும் அதிக அளவில் விரும்புவதாக கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் இப்போது அனுர அரசை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அயல் நாடு ஆக குறைந்தது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையாவது தன்னுடைய கைவசப்படுத்துவதில் தீவிர நாட்டம் காட்டியிருக்கின்றது. அதனுடைய ஒரு ஆரம்ப புள்ளியாக இப்போது கருணா அந்த வலயத்துக்குள் சென்றிருப்பதாகவும் வெகு விரைவில் அல்லது வருகின்ற அவர்களுடைய தேசிய மாநாட்டிலே இப்போது பிள்ளையான் அவர்கள் அந்த கட்சியினுடைய ஆலோசகர் என்கின்ற பொறுப்பிலும் கருணா அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர் என்கின்ற நிலையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எல்லோரும் ஒன்றாக பயணிப்போம் என்கின்ற ஒரு கருத்து வெளிவருவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக புலனாய்வுத்துறை தான் இந்த விடயங்களையும் மோப்பம் பிடித்திருக்கின்றார்கள். புலனாய்வுத்துறையை பொறுத்தவரையில் இப்போது கருணா மீது என்ன விடயம் இடம்பெறும் என்று யாருக்கும் தெரியாமல் இருக்கின்ற போது கருணாவை பொறுத்தவரையில் அவருடைய நம்பிக்கையா இருப்பது தன்னை விசாரணைக்குள் எடுத்துக் கொள்வதற்கு எந்த ஒரு சாட்சியும் இல்லை என்று. பிள்ளையான் இந்த விடயத்துக்குள் சென்ற போது தன்னை அவர் தற்காத்துக் கொள்வதற்காக இந்த ஒரு முடிவு எடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக கூறப்படுகின்றது. எது எவ்வாறோ இந்த விடயத்தில் பலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இது எப்படி நிகழலாம் என்று கேட்கலாம். இந்த தளத்தில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் கூறப்படுகின்ற அனைத்து விடயங்களும் முறையான வகையில் புலனாய்வு செய்யப்பட்டு முறையான உறுதிப்படுத்தலோடு வெளிப்படுத்தப்படுகின்றது. அது இன்று நடக்கலாம், நாளை நடக்கலாம், அல்லது ஒரு மாதத்தில் நடக்கலாம்.